செல்வங்களுக்கு வணக்கம். பாருங்கள் என் செல்வங்களே, பிச்சை கொடுக்கும் மனப்பான்மை மிகவும் நல்லது. பிச்சை கொடுக்கும் மனப்பான்மை மிகவும் நல்லது. தர்மம் செய்வது இன்னும் நல்லது. பிச்சை கேட்டு பெறுவது ஒரு விதம், பிச்சை கேட்காமலே கொடுப்பது அது மிகவும் சால சிறந்தது. ஆனால் ஒருத்தர் பிச்சை எடுத்ததை இன்னொருத்தர் அதில் தட்டின்னு போயிடுறது அது நல்லதில்லை. அட்லீஸ்ட் நீ பிச்சை கூட கட்டிட்டு பரவாயில்லப்பா, பிச்சை வாகனம் கட்டுறது நீங்கள் பிச்சை திடீர்னு போயிடுறது நல்லதில்லை. அதனால் நம்ம எப்போதும் தர்மம் செய்ய விரும்பணும். நீங்கள் தர்மம் செய்தால் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். யாரோ தர்மம் வாங்கினத யாரோ அதிலேருந்து எடுத்துன்னு போயிட்டா அவர்கள் நியாயம் அப்படி இருக்கும். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். தர்மம் கொடுத்தால் விட்டு விடுங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், என்னுடைய வீடியோவில் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, 18 இருந்துச்சு. லேட்டஸ்ட்டாக 18 இருந்துச்சு. அதில் இன்னும் ஏதாவது இன்னும் தர்மம் யாரை போட்டுப்பாங்கன்னு பார்த்தா அது வந்து யாரும் ஒரு எடுத்துன்னுக்கிறாங்க 17. அதை பார்த்துன்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம், கொஞ்சம் அறிவுரை சொல்லலாம். யாருக்குன்னா தர்ம பையனா நீங்கள் சந்தோஷப்பட விட பரவாயில்ல, அது மேலேயே கண்ணாந்துக்கிட்டு ஒரு குழுநிலைக்கு யாரோ தர்மம் செய்திருக்காங்கன்னு வச்சுங்களா, கீழே காசு போட்டுக்காங்க, அவன் குருடலாக தெரிஞ்சுக்கின்னு அவனுக்கு கிடைச்ச காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாக்கா அது நல்லதா? ஓகே, அதிகமாக பேசுனா என்னத்துக்கு அதிகமாக பேசுது? இந்த மாதிரி விஷயம்லாம் இப்படியெல்லாம் நம்ம கொடுக்கும் மனப்பான்மை வைத்து கொள்ளுங்கள். கொடுக்கும் மனப்பான்மை இல்லை என்றாலும் விட்டு விடுங்க. யாரோ கொடுத்துருக்கலாம் ஒருத்தருக்கு, அதுலேருந்து தட்டின்னு போயிடுது நல்ல பழக்கம் இல்லை. அது பெரிய மனிதர்களுக்கு பொருந்தாது. பெரிய மனிதராகவே இருக்க முயற்சிக்க வேண்டும். உதாரணத்துக்காக இதை நான் சொல்லிக்கிறேன். 18லேருந்து சாதாரணமாக 19 தான் வரும், இது 17 ஆக்குது மைனஸ் இல்லை. ஓகே, இப்படியெல்லாம் இருந்தால் நாட்டுக்குள்ளே குழப்பங்கள் வராமலே இருக்கும். கடவுள் இவர்களை அழிக்காமலே போய்விடுவார்கள். பாருங்கள், அந்த காலத்தில் மக்கள் இந்த மாதிரி தான் பல விதமான தவறுகளை செய்து கொள்கிறார்கள். அதை கடவுள் பார்த்து அப்போது இருந்தவங்களெல்லாம் அழிச்சிட்டார். ஒருத்தர் 2 பேர் செய்த தவறுக்காக அந்த அந்த அப்போது இருந்த உலக மக்களையே அழிச்சிட்டார் நோவா காலத்தில். நல்லதை கற்றுக்கொள்வோம், அதையே கடைப்பிடிப்போம்.
தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்திலே பெருமளவு தர்மம் செய்யுங்கள். இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு செத்து போவோம். எல்லாம் நேற்று இருந்தோம், இன்றைக்கு இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம காலி ஆகிடுவோம். அப்படிலாம் இருக்கும்போது, உயிராக இருக்கும்போது சில நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய முன்வாருங்கள். நான் இந்த கருத்தை சொல்வதற்காக ஆரம்பத்திலிருந்து பேசிக்கொண்டு வந்தேன். என் மீது கோபப்பட வேண்டாம் தயவு செய்து. நல்லதை நினைப்போம், அதையே செய்வோம். ப்ளீஸ். நான் கவலைப்படலை. இன்றைக்கி 17 ஆக்கிறது, நாளைக்கு 16 வரட்டும். அது அது போன்ற மாதிரி தான் அது கணக்காது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கு அது கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கின்னு தவறு செய்யாதீர்கள். நீங்கள் எல்லாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். கடவுள் பிள்ளைகள். உங்கள் மனதில் பிசாசு இடம் பிடிக்க விடாதீர்கள். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது ஒரு தப்பு செய்திருந்தால் தெரிந்தும் தெரியாமலும் நடக்கிற தப்புகளெல்லாம் பெரும்பாலும் தெரியாமல் யதார்த்தமாக நடக்கிற தவறுகள் தான். அப்படி இருக்கும்போது மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது தவக்காலம். அப்பேற்பட்ட நல்ல மனிதனையே அடித்து சாவடிச்சிட்டாங்க. அவர் சாவடிச்சோன்னா அவர் வழியாக போயிட்டாரா? எழுந்து வந்தார் 3 நாள்லையே. நீங்கள் அடித்து சாவடிச்சிட்டாக்கா அவன் போயிட்டான்னு நினச்சிக்காதீங்க. திருப்ப பொழைச்சின்னு வருவான். அவங்க அப்பா ஒருத்தருக்கிறாரு. சின்ன ஆசைக்காக பெரிய தப்பு செய்யாதீங்க. கெட்ட பழக்கம். கடவுளுக்கு கோபம் அதிகமாகிடும். ஒரு ஏமாளியை ஏமாத்தாதீங்க. ஒரு கூடனுக்கு யாரை பிச்சை போட்டிருந்தாங்கோ அதில் கை வைக்காதீங்க. ஏழைக்கு கிடைத்த, அதுக்கு தான் சொல்லிக்கலாம், ஏழைக்கு ஏது இன்பம். இந்த மாதிரிலாம் கொள்ளை அடித்தாக்கா ஏழைங்க எங்கே போய்க்குவாங்க? பணக்காரங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்கக்கிட்ட கூட நீ கொள்ளடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ செவிட்டில் அடித்த பந்து உன்னுக்கே திரும்பி வரும். நீ ஒருத்தங்கிட்டேருந்து எடுத்தது உங்கள்கிட்ட ஒருத்தர் எடுத்துட்டு வந்துடுவான். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தவறு செய்தால் உங்களை மன்னிப்பதற்கு மற்றவர்கள் வருவார்கள். மன்னிக்க மனப்பான்மை அவசியம். அதனால் நம்ம எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அன்னைக்கு ஏதோ தப்பு செய்தான் அதான் மேவாள். கடவுள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். ஒன்றும் உழைக்க தேவையில்லை. அந்த 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 படுத்த இடத்துல அவர்கள் சுதந்திரமாக சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்கள் தப்பு செய்தார்கள், தண்டனையை பெற்றார்கள். அவர்களால் அவருடைய சந்ததியே கஷ்டப்படுகிறோம். நல்லதை நினைப்போம். இதை நான் சொல்வது ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை வைத்துக்கொண்டு என் மேலே கோவப்பட்டால் நீங்கள் இன்னும் மேலும் தவறு கடவுள்கள் மன்னித்தாலும் இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறவங்கள மேலே கோவப்பட்டால் நான் யாரோ ஒருத்தன் வாயில் எல்லாத்தையும் ஊட்டுறதுக்கு வந்தாக்கா கப்பாட்டு கையை கச்சிட்டானா, அந்த மாதிரி யாரோ நல்லது சொல்ல வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறு செய்யாமல் இருக்க பழகி கொள்ளுங்கள். நாளையை பற்றி நினைவுங்கள்.
தற்சமயத்துக்கு நமக்கு நன்மை வேணும், சந்தோஷப்பட வேண்டும், மற்றவனுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தற்காலிகமானது. அதனுடைய விளைவு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் முளைக்கும். நீங்கள் நல்லது விதைத்தால் நல்லது தான் விளையும். ஒருத்தனுக்கு மோசம் செய்தால் அதே மாதிரி தான் நாம் மோசத்தை பெறுவோம். நமக்கு மோசம் தான் நமக்கு கிடைக்கும். தற்சமயத்துக்கு நல்லா தெரிந்திருக்கும். நாளையை பற்றி நினைவுங்கள். உங்களிடம் பணம் இருக்கிறதா? என்ன மாதிரி யாரும் இல்லைன்ட்டு தர்மம் செய்யாமல் இருக்க விரும்பாதீர்கள். தர்மம் செய்யுங்கள். மோட்ச ராஜ்யத்திலே உங்களுக்கு இடம் கிடைக்கும். இன்னும் ஒருத்தர் தர்மம் செய்தானாக்கா அத்தை கொள்ளையடிக்க பார்த்தாக்கா அதனால் இவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுறாது. ஆனால் நீ உனக்கு அந்த கெட்ட எண்ணத்தினால உனக்கு மோட்ச ராஜ்யத்தில் இடம் கிடைக்காது. நரகம் காத்திருக்கும். கெட்ட தீய எண்ணம் உள்ளவர்களுக்கு தீய இடத்தில் தான் இடம் கிடைக்கும். ஒரு தப்பு செய்தாலும் மன்னியுங்கள். இந்த தவ காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். இது தவக்காலம், நல்ல காலம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அது தவக்காலம் முடிச்சுன்னா அந்த வாய்ப்பு இல்லை. நாம் தப்பை உணர்ந்து திருந்துவதற்கு இதுதான் நல்ல காலம். இந்த தவக்காலத்தில் நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவோம், கேட்போம். ஆம் செல்வங்களே, தயவுசெய்து நல்லதே நினையுங்கள், அதையே செய்யுங்கள். ஓகே, நான் தவறாக தான் பேசியிருந்தால் அதையும் மன்னியுங்கள். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலடா. இந்த உதவாத உடம்பு மன்னிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பழகினதான் இந்த உதவாத உடம்பு மாணிக்க கோயிலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மன்னியுங்கள். ஓகே செல்வங்களே, மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏதாவது உங்கள் அதற்கு கஷ்டம் வருவித்து இருந்தால் மன்னியுங்கள். நான் கடவுளைப் போல கேட்கிறேன். என்ன கேட்டார் கடவுள்னாக்கா, பிரஜையே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? எது காரியத்தில் உன் மனதுக்கு கசுவிரோ வித்தேன் சொல்வாய். என்ன அப்படி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஏன் என்னை போட்டு சிலுவையில் அறிஞ்சிங்கோ? நீங்கள் என்னை சிலுவையில் அறிஞ்சதுனால நான் என்னுடைய சுயரூபத்தை நான் காட்டினேன். நான் கடவுள் என்பதை தெரிவித்தேன். என்னை சாகடித்த 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தேன்றேன். இந்த மாதிரி நீங்கள் யாருக்குன்னா தொந்தரவு கொடுத்தா கூட அவன் அவனை காப்பாற்றுறதுக்கு கடவுளுக்கிறாரு. நாம் தான் பெரியவன், நாம் தான் பெரியவன் என்ற அகங்காரம் வேண்டாம். அடக்கி வாழ வேண்டும். அடக்கி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சைத்தான் நமது உள்ளங்களை அப்படித்தான் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம கெட்டவர்களாக பண்ணிவிடும். அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஓகே,
மன்னிக்க வேண்டுகிறேன். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிடுங்கள். கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். மன்னியுங்கள் என்று கேட்கும்போது என்னை மன்னிக்கும் மனப்பான்மையை கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயிற்சி. எஸ், ஓகே என் செல்வங்களே, உங்களை கட்டி அரவணைத்து மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால், குறிப்பிட்டிருந்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு மற்றதெல்லாம் நான் சொல்லும் அறிவுரைகள் எல்லாம் கேலி செய்யாதீர்கள். ஓகே, அறிவுரைகள் கூறும்பொழுது அதை கேட்பவர்களுக்கு மனசு நோவத்தான் செய்யும். அதுக்காக மீண்டும் தவறு செய்வார்கள். ஓ அப்போ இவனுக்கு இன்னும் நம்ம தொந்தரவு கொடுக்கணும் நினைக்காதீங்க. செவுற்றில் அடித்த பந்தை போல் நமக்கே அது திரும்பி வரும். இதே சமயத்தில் நீங்கள் ஒருத்தர் மன்னித்தால் அந்த மன்னிப்பு என்ற பந்தை உங்களுக்கு திரும்பி வரும். என்னால் இந்த மாதிரியான கருத்துக்களை தான் வீடியோக்களில் சொல்ல முடியும். அதற்காக எனக்கு வியூவர்ஸ் என்னடா அந்த தாத்தா இது பேசினுக்கிறாரு, யார் என்ன சந்தோஷமாக சமாச்சாரம் என்ன சொல்லக்கூடாதுனாக்கா எனக்கு ஒதுக்கிட்டோம், ஞானம் ஒதுக்கிட்டோம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். அப்போது நான் சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை நான் வீடியோக்களில் சொல்லுகிறேன். இப்போது எனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை சொல்லுகிறேன், என்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுகளை அனுபவங்களை சொல்லுகிறேன், என்னுடைய கற்பனைகளை சொல்லுகிறேன். கடவுள் படைத்த புதுமைகளை அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தான் உங்களுக்கு இஷ்டம் இல்லை. என்னுடைய வீடியோ யாரும் பார்க்கறதில்ல. ஓ இது தவிட்ட வேலை இல்லைடா, குத்துறது கூட பிடிங்க அவருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. செவுத்துல பந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் காட்சின்னு போயிடும். மன்னிக்க தெரிஞ்சுக்குங்க. இதை நான் சொல்வதெல்லாம் ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். வயசானவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அனுபவப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது இந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. என்னால் அந்த தாத்தா நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டேங்காரு, எப்போ பார்த்தாலும் புத்தி சொல்லுங்கிறாரு என்று தான் தோணும். பெரியவர்களாம் முன்னோர்களெல்லாம் மூடர்கள் அல்ல. ஓகே, பாய் பாய். அன்புக்கு நான் அடிமை, உங்கள் அன்புக்கு நான் அடிமை. என்னுடைய அன்புக்கு நீங்கள் அன்பை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ நல்ல விதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே. ஓ